இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது தற்செயல் அல்ல. இது ஒரு சக்தி உங்களை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. அந்த சக்தி என்னவென்று உங்களுக்கே இப்போது புரியவில்லை. ஆனால் இந்த வீடியோ முடிவதற்குள் புரிந்துவிடும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் சாதாரணமானது அல்ல. இந்த கட்டம் மிகவும் தனிப்பட்டது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை நீங்கள் தயாராக வரவேற்கிறீர்களா என்பதே கேள்வி. ரிஷபம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல, அது ஒரு ஆத்மா, அது ஒரு மனித குணம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையானவர்கள், உழைப்பாளிகள், மனதில் ஆழமான உணர்வுகளை வைத்திருப்பவர்கள். ஆனால் அந்த பொறுமைக்கு இப்போது பலன் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்தீர்கள், இத்தனை நாட்கள் அழுதீர்கள், இத்தனை நாட்கள் தனிமையில் கஷ்டப்பட்டீர்கள். அதற்கெல்லாம் இனி விடை கிடைக்கும். ஆம், இது உண்மை. ஆகாயத்தில் கிரகங்கள் அமரும் விதம் தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு கிரகமும் ஒரு செய்தியை சொல்கிறது, ஒவ்வொரு கோணமும் ஒரு விதியை தீர்மானிக்கிறது. இப்போது வானில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. குரு பெயர்ச்சி, சனி சஞ்சாரம், ராகு கேது பரிவர்த்தனை, இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ரிஷபராசியை பாதிக்கின்றன. இது மிகவும் அரிதான கட்டமைப்பு. 100 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே இப்படி ஒரு சேர்க்கை நடக்கும். நீங்கள் அந்த அரிய தருணத்தில் இருக்கிறீர்கள். குரு என்பது வெறும் ஒரு கிரகம் அல்ல. குரு என்பது அறிவின் தேவன். குரு என்பது வளர்ச்சியின் அடையாளம். குரு நகரும்போது அவர் செல்லும் வழியில் உள்ள ராசிகளுக்கு அனுக்கிரகம் கொடுக்கிறார். ரிஷப ராசிக்கு இப்போது குருவின் பார்வை வலுவாக பட்கிறது. இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு தெய்வீக அனுக்கிரகம். குருவின் இந்த பார்வையால் ரிஷப ராசியினருக்கு புதிய வழிகள் திறக்கின்றன, புதிய வாய்ப்புகள் வருகின்றன. இத்தனை நாட்கள் மூடியிருந்த கதவுகள் இப்போது திறக்கின்றன. சனி என்பது தண்டிப்பவர் அல்ல, சனி என்பது நீதிமான். உழைப்பிற்கு பலன் கொடுப்பவர், சோம்பலுக்கு தண்டனை கொடுப்பவர். ரிஷப ராசியினர் இத்தனை நாட்களாக உழைத்தீர்கள். அந்த உழைப்பை சனி பார்த்திருக்கிறார். அந்த உழைப்பிற்கான பலன் இப்போது கொடுக்க சனி தயாராக இருக்கிறார். சனியின் சஞ்சாரம் ரிஷப ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி வைக்கிறது. இது சாதாரண மாற்றம் அல்ல, இது ஒரு பெரிய திருப்பம். ராகு கேது என்பவர்கள் நிழல் கிரகங்கள். அவர்கள் நம் கண்களுக்கு தெரியாத சக்திகளை கட்டுப்படுத்துகிறார்கள், நம் கர்மாவை தீர்மானிக்கிறார்கள், நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் சோதனையையும் கலந்து கொடுக்கிறார்கள். ரிஷப ராசியில் ராகுவின் நிலை இப்போது மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராகு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொண்டு வருவார், புதிய தொடர்புகளை உருவாக்குவார், எதிர்பாராத திருப்பங்களை அனுப்புவார். கேது ஆன்மீக வளர்ச்சியை கொடுப்பார், மன அமைதியை கொடுப்பார், பழைய பாவங்களை தொலைக்க உதவுவார். இந்த 3 கிரகங்களின் சக்தி ஒரே நேரத்தில் ரிஷபராசியை தாக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு புயல் போல மாற்றங்கள் வரும், ஒரு அருவி போல வாய்ப்புகள் வரும். வாழ்க்கை திடீரென்று ஒரு புதிய திசையில் பயணிக்கும். நீங்கள் தயாரா? அடுத்த 14 நாட்களில் 3 பெரிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். முதல் நிகழ்வு தொழில் தொடர்பானது, 2வது நிகழ்வு உறவுகள் தொடர்பானது, 3வது நிகழ்வு உங்கள் மனதிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல அதிர்ச்சி. முதல் கட்டம் என்ன தெரியுமா? தொழிலில் ஒரு புதிய வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை, திடீரென்று வரும். ஒரு தொலைபேசி அழைப்பாக வரலாம், ஒரு சந்திப்பாக வரலாம், ஒரு செய்தியாக வரலாம். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும், அதை தவறவிட வேண்டாம். ஏனென்றால் அந்த வாய்ப்பு நீண்ட காலமாக நீங்கள் கேட்ட ஒரு வரத்திற்கான பதிலாக இருக்கும். 2ஆம் கட்டம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உறவு மாறும். இது காதல் உறவாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், நண்பன் உறவாக இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் நேர்மறையானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக விலகியிருந்த யாரோ ஒருவர் திரும்பி வரலாம், அல்லது புதியதாக யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். அந்த நுழைவு உங்கள் வாழ்க்கையை பூக்கும். 3ஆம் கட்டம் மிகவும் அற்புதமானது. இது ஒரு உள்மாற்றம். உங்கள் மனதில் ஒரு விடிவு வரும். இத்தனை நாட்களாக
உங்களை கஷ்டப்படுத்திய சிக்கல் ஒன்று திடீரென்று தீரும். நீங்கள் எப்படி தீர்வு வந்தது என்று ஆச்சரியப்படுவீர்கள். இது தெய்வீக தலையீடு. இது கிரகங்களின் ஆசீர்வாதம். இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்கள் தொழிலை பற்றி யோசியுங்கள். கடந்த சில நேரங்களாக தொழிலில் என்ன நடக்கிறது? சிரமங்கள் இருந்தனவா? முயற்சிகள் தோல்வியடைந்தனவா? யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றினார்களா? இப்போது அதெல்லாம் மாறும். ரிஷப ராசியினருக்கு தொழிலில் ஒரு பொற்காலம் வர இருக்கிறது. குருவின் பார்வை தொழிலில் வளர்ச்சியை கொண்டுவரும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, உணவு தொழிலா, ஆடை தொழிலா, தொழில்நுட்பமா, கட்டுமானமா, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் வரும். வேலை செய்பவர்களுக்கு என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக கேட்ட பதவி உயர்வு இப்போது வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சம்பள உயர்வு இப்போது வரும். அல்லது ஒரு புதிய வேலை வாய்ப்பு வரும். அந்த வேலை உங்கள் கனவின் வேலையாக இருக்கும். நீங்கள் விண்ணப்பிக்காமலேயே வாய்ப்பு வரும். நீங்கள் தேடாமலேயே கதவு திறக்கும். இது குருவின் அனுக்கிரகம். ஆனால் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. தொழிலில் இப்போது எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். உங்கள் பின்னால் பேசுவார்கள். உங்களை கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஏனென்றால் குரு உங்களை காக்கிறார். சனி உங்களை நீதியாக வழிநடத்துகிறார். உங்கள் உழைப்பே உங்கள் பாதுகாப்பு. தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் ஒரு நற்செய்தி இருக்கிறது. புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். ஒரு பெரிய முதலீட்டாளர் உங்கள் தொழிலில் ஆர்வம் காட்டலாம். நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இப்போது வெற்றியடையும். இத்தனை நாட்கள் தோல்வியடைந்த திட்டங்கள் இப்போது வாழ்க்கையில் மலரும். பணம் என்று வரும்போது என்ன சொல்வேன்? ரிஷபராசிக்கு பணம் இப்போது ஒரு புதிய கதையை எழுதுகிறது. நீண்ட நாட்களாக நிதி நெருக்கடி இருந்தவர்களுக்கு இனி நிவாரணம் வரும். கடன் தொல்லை இருந்தவர்களுக்கு கடன் தீர வழி கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு பழைய கடனை யாராவது திரும்ப கொடுப்பார்கள். சிலருக்கு முதலீட்டில் லாபம் வரும். சிலருக்கு திடீர் சம்பத்து வரும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கவலை வைத்திருக்க வேண்டும். அதிக ஆசையில் தவறான முதலீடு செய்யாதீர்கள். யாரோ ஒருவர் ஒரு திட்டம் சொல்வார்கள். அது மிகவும் கவர்ச்சியாக தெரியும். ஆனால் அதில் மறைவான ஆபத்து இருக்கும். அதில் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஆராய்ந்து பாருங்கள். யோசித்து முடிவெடுங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஒரு தவறான முதலீடு நீண்ட காலத்திற்கு சிக்கலை கொண்டு வரலாம். வீடு, நிலம், சொத்து என்று வரும்போது சிலருக்கு வீட்டிற்கான கனவு நிறைவேறும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினைத்தவர்களுக்கு இப்போது வாய்ப்பு வரும். சொத்து வாங்குவதற்கான நல்ல தருணம் இது. ஆனால் ஒப்பந்தங்களில் கவனமாக இருங்கள். எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக செய்யுங்கள். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். இப்போது காதல் மற்றும் உறவுகளைப் பற்றி பேசலாம். ரிஷப ராசியினர் இதயத்தால் வாழ்பவர்கள். அவர்கள் காதலில் முழுமையாக கொடுப்பார்கள். ஆனால் சில சமயம் அந்த அன்பு மதிக்கப்படாமல் போகும். இப்போது அந்த நிலை மாறும். உங்கள் அன்பை யார் மதிக்கிறார்கள், யார் மதிக்கவில்லை என்று உங்களுக்கே தெளிவாக புரியும். தெளிவான புரிதல் வரும். திருமணமாகாதவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். திருமண வாய்ப்பு வரும். ஒரு நல்ல துணை வாழ்க்கையில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த குணங்கள் உள்ள ஒருவர் வருவார். இது தெய்வீக சேர்க்கை. இது கிரகங்கள் ஏற்பாடு செய்த மனம். அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுங்கள். திருமணமானவர்களுக்கு என்ன சொல்வேன்? கணவன் மனைவிக்கிடையே இப்போது ஒரு புரிதல் அதிகமாகும். சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த பிரச்சினைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் வரும். இது மிகவும் சந்தோஷமான செய்தி. இத்தனை நாட்களாக குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி வரலா? ஆனால் கவலையும் இருக்கிறது. சிலருக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். சிறிய விஷயங்களில் கோபம் வரலாம். வீட்டில் யாராவது ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் பொறுமை மிகவும் முக்கியம். கோபத்தில் வார்த்தைகளை விட வேண்டாம். ஏனென்றால் வார்த்தைகள் கல்லை விட கடினமாக காயப்படுத்தும். குடும்பத்தை பற்றி சொல்வது என்னவென்றால், வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். ஒரு விழா, ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷமான செய்தி வரும்.
வீட்டில் இருக்கும் ஒரு நோயாளி குணமடைவார், அல்லது ஒரு நீண்ட காலமாக தொலைந்திருந்த குடும்ப உறவு திரும்பி வரும். குடும்பம் ஒன்றிணையும், ஒற்றுமை வளரும். வெளிநாட்டு வாய்ப்புகளைப் பற்றி சொல்ல வேண்டும். ரிஷபராசினருக்கு இப்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு இது சரியான நேரம். விசா தடைகள் தீரும். வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள் உதவுவார்கள். ராகுவின் சக்தி இந்த வாய்ப்பை கொண்டு வருகிறது. அதை தவற விடாதீர்கள். படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல கட்டம். படிப்பில் கவனம் வரும். தேர்வில் நல்ல மதிப்பெண் வரும். நீண்ட நாட்களாக கனவு கண்ட கல்லூரியில் சேர வாய்ப்பு வரலாம். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு அந்த வாய்ப்பும் வரலாம். படிப்பில் தோல்வியடைந்தவர்களுக்கும் இப்போது ஒரு புதிய வாய்ப்பு வரும். கவலை வேண்டாம், முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். ஆரோக்கியத்தை பற்றி சொல்வது என்னவென்றால், ரிஷபராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் இப்போது கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்க இது நல்ல நேரம். மருத்துவரை சந்தியுங்கள். மருந்துகளை சரியாக எடுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக கழுத்து, தொண்டை, முதுகு தொடர்பான பிரச்சினைகள் இப்போது அதிகமாக வரலாம். அதில் கவனமாக இருங்கள். மன ஆரோக்கியமும் முக்கியம். ரிஷபராசியினர் மனதில் அதிகமாக யோசிப்பார்கள். தேவையில்லாத கவலைகளை தாங்கிக் கொண்டு இருப்பார்கள். இப்போது அந்த கவலைகளை விட்டுவிடுங்கள். தியானம் செய்யுங்கள், யோகா செய்யுங்கள், இயற்கையோடு நேரம் கழியுங்கள். மனசு இலகுவாகும், ஆன்மா அமைதியடையும். ஆன்மீகத்தை பற்றி சொல்வேன். ரிஷபராசிக்கு இந்த நேரம் ஆன்மீக வளர்ச்சிக்கான தருணம். கேதுவின் சக்தி உங்களை ஆன்மீகத்தில் ஈர்க்கும். ஒரு சித்தரை அல்லது மகானை சந்திக்கும் வாய்ப்பு வரலாம். ஒரு புனித தலத்திற்கு யாத்திரை செல்ல வாய்ப்பு வரலாம். அல்லது மனதில் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வரும். இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். சோதனைகளைப் பற்றி மறைக்காமல் சொல்கிறேன். இந்த நேரம் முற்றிலும் எளிதானது அல்ல. சில சவால்கள் வரும். எதிர்பாராத பிரச்சினைகள் வரும். சிலர் உங்களை தவறான வழியில் இழுக்க முயற்சிப்பார்கள். சிலர் உங்களை வீழ்த்த முயற்சிப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். ரிஷபம் காலை விழுந்தாலும் மீண்டும் நீங்கள் எந்த சவாலையும் தாண்டுவீர்கள். இப்போது வைத்திய விவரங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ரிஷபராசியினருக்கு இந்த நேரத்தில் சில பரிகாரங்கள் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நல்லது. வெண்ணிற ஆடை அணிவது சக்தியை கொடுக்கும். வெந்தாமரை படையல் செய்தால் குருவின் அனுக்கிரகம் கிடைக்கும். தோஷ நிவர்த்தி பூஜை செய்வதும் இந்த நேரத்தில் உதவும். கீழ்க்கண்டவற்றை செய்யுங்கள். நவக்கிரக ஆலயம் சென்று வணங்குங்கள். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றுங்கள். ராகு கேது தோஷத்திற்கு நாகர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடுங்கள். அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். இந்த 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் 3 பெரிய மாற்றங்கள் வரும். முதலாவது, தொழில் அல்லது வேலையில் ஒரு பெரிய வெற்றி. இரண்டாவது, ஒரு முக்கியமான உறவில் ஒரு நல்ல மாற்றம். மூன்றாவது, பணம் அல்லது சொத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த 3ம் நிச்சயம் நடக்கும். இது கிரகங்களின் வாக்கு. 100 வருடங்களில் ஒருமுறை வரும் இந்த கிரக சக்தி ரிஷபராசிக்கு இப்போது வந்திருக்கிறது. இதை தவறவிட வேண்டாம். இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி நடவுங்கள். முயற்சி செய்யுங்கள். விட வேண்டாம். நம்பிக்கை வையுங்கள். வெற்றி உங்களுக்காகவே காத்திருக்கிறது. ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா. தெய்வம் உங்களை ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறது. அந்த காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியும். அதை நோக்கி நடவுங்கள். கிரகங்கள் உங்கள் பாதையை ஒளிரச் செய்கின்றன. தெய்வம் உங்கள் கூடவே நடக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் தோற்கவில்லை. நீங்கள் ஒருபோதும் தோற்கவும் மாட்டீர்கள். ஏனென்றால் ரிஷபம் என்பது பூமியின் குணம். பூமி எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் வெல்லும். நீங்களும் வெல்வீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதிவரை பார்த்தீர்கள் என்பது தற்செயல் அல்ல. உங்கள் உள்ளம் இந்த செய்தியை கேட்க தயாராக இருந்தது. இப்போது இந்த செய்தியை மனதில் வையுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும்.
உங்கள் கனவுகள் நிறைவேறும். உங்கள் கண்களில் ஒரு நாள் மகிழ்ச்சி கண்ணீர் வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சொந்தமானவை. இனிவரும் வெற்றிகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். கிரகங்களின் சக்தி உங்களை வழிநடத்தும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ஆம், நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அரிய ரகசியம் சொல்ல இருக்கிறேன். அது ரிஷபராசினரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் ஒரு ஆன்மீக உண்மை. அதை தவற விடாதீர்கள். அந்த வீடியோவிற்காக காத்திருங்கள்.